கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு மட்டும் போக தெரியுது. இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மக்களை நேரில் போய் சந்திக்கலையே நீங்கள். பனையூரில் கூப்பிட்டு டிபி சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிவாரணப் பொருள் கொடுத்துருக்குறீங்களே மாதிரியான விமர்சனங்கள். ரைட்டு, ஏன்னா நடிகர் விஜயாக நீங்கள் போய் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்தில் நீங்கள் வாழ்த்தலாம், வரவேற்கலாம், பரிசு பொருட்கள் கொடுக்கலாம், தனி விமானத்தில் போகலாம், என்னாலும் ரைட்டு. அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக ஒரு மாநாட்டில் 10 லட்சம் பேரை நீங்கள் காமிச்சிட்டீங்க. நீங்கள் எங்கே போனாலும் ஒரு கூட்டம் வருது, என்ன சொன்னாலும் அது செய்தியாக மாறுது. ஒரு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் அந்த நூல் வெளியீட்டு விழாவை தாண்டி நீங்கள் பேசியது தான் இன்று வரைக்கும் ஹைலைட்டாக இருக்குது. அப்படின்ற பொழுது நீங்கள் மக்களால் கவனிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக மாறிவிட்டீர்கள் விஜய். அப்போ நீங்கள் போயிருக்குன்னு தானே ஆகணும். அதுக்கு 1000 காரணம் சொல்லாமலும் போகலாம், ஆனால் போயிருக்கணும். அங்கேயே கூட நீங்கள் நூல் வெளியீட்டு விழாவில் கூட சொல்லியிருந்தீங்க நான் என்னது சொல்கிறது, சந்தர்ப்ப அரசியல் பண்ண தெரியாது, அப்புறமா கட்டாயத்தின் பேரில் இது பண்ண தெரியாது, எனக்கு தண்ணியில் நின்று போஸ்ட் கொடுக்குற விஷயம்லாம் எனக்கு தெரியாது, ஃபோட்டோ எடுக்க தெரியாது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ரைட்டாக விடுங்க. ஆனால் ஒரு திருமணத்துக்கு போயிருக்கீங்க, அவ்வளோ தூரம், அதாவது இரு வீட்டாருக்கு நெருக்கமான ஒரு திருமணத்துக்கு நீங்கள் போய் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. அந்த விமர்சனத்தை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். அதே சமயத்தில் இன்னொரு விமர்சனத்தை ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தனி விமானத்தில் போன விஜய் த்ரிஷாவுடன் போயிருக்கிறார் அப்படின்ற மாதிரி. த்ரிஷா இன்னும் 6 பேர் போயிருக்காங்க, இவர் எப்படி த்ரிஷா கூட போகலாம்? த்ரிஷாவுக்கும் இவருக்கும் என்ன? இது ரொம்ப நீண்ட காலமாகவே இருக்கிற ஒரு விஷயம். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் தனி மனித ஒழுக்கம் என்பது இதனால் மொத்தமாக பாதிக்கப்படும் தெரியல. இப்படி த்ரிஷாவோட விஜய் இணைத்து பேசுவதால் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அல்லது அரசியல் பயணத்துக்கு ஒரு பெரும் கரும்புள்ளியாக மாறும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்ன ஆதாரம் இருக்குதுன்ற மாதிரியான ஒரு விஷயம். ரைட்டு, அவங்க இன்வைட் பண்ணியிருக்கலாம். மாளவிகா மோகன் கூட பாம்பேலேருந்து வந்திருக்கிறாங்க கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு. ஆனால் தொடர்ச்சியாக இதை தான் வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தனி விமானத்தில் போயிருக்காங்க, இந்த டிக்கெட்டு இப்படி செக்கப் பண்ணியிருக்காங்க, கூட 6 பேர் போயிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதில் ஒரு நபர் போயிருக்காரு. அவர் பிஜேபியை சேர்ந்தவர். அவர் தாங்க தனி விமானத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணவர். மொத்த செலவும் அவருடைய செலவு தான். இதுலேருந்து தெரியுது விஜய் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு. அதை நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, தொடர்ச்சியாக வருது விஜய் த்ரிஷா சம்மந்தப்பட்ட கிசுகள் வந்துக்கிட்டே இருக்குது. அது உண்மை இருக்குதா, பொய் இருக்குதா, அதெல்லாம் தாண்டி ஒரு நடிகர், ஒரு ஹீரோயின் தொடர்ச்சியாக ஒரு வெற்றி படத்தில் நடிச்சிட்டா, அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டா, அந்த விமர்சனம் கிசு இதெல்லாம் காலகாலமாக இருக்குது. எப்போது, எந்த காலத்துலேருந்து, தியாகராஜ பாகவதர் காலத்திலேருந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதே வேளையில் ஜஸ்டிஸ் சங்கீதா அப்படின்னு நேற்று ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. ஜஸ்டிஸ் சங்கீதா அப்படின்னு. அப்புறம் ஒரு ரசிகை விஜய்கிட்ட கேட்டிருக்காங்க. விஜய்கிட்ட கேட்கல, த்ரிஷா கிட்ட. நீங்கள் இனிமேல் விஜய் அண்ணன் கூட ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, விஜய் அண்ணன் கூட நீங்கள் பயணம் செய்யக்கூடாது, இது எந்த விதத்தில் இது விஜய் அண்ணனை தனியாக விட்டுருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எந்த காலகட்டத்தில் நாம் இருக்கணும்னு தெரியல. விஜயும் த்ரிஷாவும் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் ஒன்று ஒரு லிஃப்ட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம். அதை வச்சு பயங்கர இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் விஜய் அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டார். அரசியலில் எதிர் அணியினர் உங்கள்கிட்ட இருந்து என்ன விஷயம் கிடைக்குன்னு கண்கொத்தி பாம்பாக கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி இந்த மாதிரியான விமர்சனம். தனி விமானத்தில் ஏன் போனீங்க, மற்ற ஆர்டிஸ்ட் கூட ஏன் போகலை, த்ரிஷாவும் விஜய் மட்டும் ஏன் போனாங்க அப்படின்ற மாதிரியான. கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை அவருக்கு தான், நீ ஏமா அவரை விட்டுருமா, ஏன் அவரை பிடிச்சிக்கிட்டு இருக்க, அது மாதிரியான சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸுகள். அப்புறமா இந்த தாவேக்காவினுடைய கொடி அறிமுகப்படுத்தும் பொழுது தேன்குழலி அப்படின்ற பெயரில் ஸ்பெயின் நாட்டு கொடியை போட்டு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க த்ரிஷா. அப்போ ஸ்பெயின் நாட்டில் குட் பேட் அக்லியில் நடிச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஏதோ ஒரு விதத்தில் விஜயை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க இதைத்தான் அரசியல் களத்திற்குள் வந்த பிறகு எதிர்மறையான விமர்சனங்கள், உங்களை இமேஜை டேமேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள், இதெல்லாம் மீறி ஜஸ்டிஸ் சங்கீதா அப்படின்னு போட்டு ட்ரெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஆயிடுச்சு. அதுவும் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ், ஜெயம் ரவி, ஏஆர் ரகுமான், அப்புறம் சீனு ராமசாமி, தனுஷ், இவர்கள் எல்லாம் அப்படியே இந்த விவாகரத்து பட்டியலில் சேர்த்துக்கும் போது விஜய் இங்கே, சங்கீதா எங்கே? விஜய் பனையூரில், விஜய் நீலாங்கரையில், சங்கீதா லண்டனிலா. விஜய் இங்கே, ஜேசன் சஞ்சய் லைக்கா நிறுவனத்தில். இதெல்லாம் என்னத்துக்கு ஒரு விஷயம் நீங்கள் அரசியல் ரீதியாக எதிர்க்கணும்னா அரசியல் ரீதியாக மட்டும்தான் ஒருத்தர் தனி மனித தாக்குதல் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான கிசுகிசுகள் இருக்குது. அரசியல் தலைவர்களே எடுத்திங்கன்னா
நடிகைகளுடன் தொடர்பு படுத்தி அப்புறம் நிறைய போயிட்டே இருக்கும். அது வந்து அதெல்லாம் பேசணும்னா அநாகரிகமான ஒரு விஷயமா மாறும், பேசவே கூடாது. இதே கூட உண்டு. வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிதான்னு ஒரு நடிகை, நிறைய நீங்கள் அவங்க இந்த 2000 சிபிராஜ் கூடலாம் பண்ணியிருந்தாங்க, படம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப தெரிய வச்ச படம் எதுன்னா சரோஜா சாமாலிக்கானோ அந்த சாங்கில் அந்த நிக்கிதா அப்புறம் ஒரு கட்டத்தில் காணாமல் போயிட்டாங்க. அவங்க வந்து கன்னடத்தில் நடிக்கும்போது இந்த நிக்கிதாவுடைய அறிமுகம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஒரு ஹோட்டலில் ஒரு பார்ட்டியில் இருக்கும்பொழுது ஒரு ப்ரொடியூசர் அங்கே பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த பொண்ணு சூப்பராக இருக்குது, இந்த பொண்ணோட கண் அருமையாக இருக்குது, இந்த பொண்ணை வந்து கதாநாயகி அறிமுகப்படுத்தினா இது ஒரு பெரிய ரவுண்டு வரும்னு முடிவு பண்ணுறாரு. போய் கேட்குறாரு, நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. கேட்டவர் வந்து ஒரு பெரிய, அதே போல் வந்து தெலுங்கில் அறிமுகப்படுத்துகிறாங்க. தெலுங்கில் ஒரு பெரிய பேர் கிடைக்குது. தமிழில் வந்து நடிக்கிறாங்க. ஆனால் பெரிய தமிழில் அந்த அளவுக்குலாம் வாய்ப்பு வரல. அப்புறம் கன்னடத்தில் நடிக்கிறாங்க. அந்த அறிமுகப்படுத்தினவர் யாருன்னா பிரபல தெலுங்கு தயாரிப்பாளர் ராமாநாயுடு அவர்கள், ராணாவுடைய தாத்தா. அந்த ராமாநாயுடு தான் ராணான்னு வச்சுருக்காங்க. அவர் தான் இந்த பொண்ணு பயங்கர பூம்னு வந்துடும். இப்போ கன்னட சினிமாவில் போகும்பொழுது கன்னட சினிமாவில் கிசுகிசுவை தாண்டி ஒரு விஷயம் பெரிய இதுவாக பேசப்படுது. இப்போ இந்த இவர் தர்ஷன் இருக்கார் இல்லைங்களா, இப்போ கூட ஜாமீன் கிடச்சிருக்க, அவர் முதல்ல வந்து திகிதாவும் இவர் தான் 2 பேரும் வந்து லிவிங் டுகெதரில் இருக்காங்க. அவங்க மனைவி விஜயலட்சுமி அப்போவே போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது பெரிய சர்ச்சையாகி, அப்போ இதே போல் தான் வந்து ரசிகர்கள்லாம் வந்து ஏமா விட்டுருமான்னு சொல்லப்போ அப்போ நிக்கிதா வந்து சொன்னது என்னென்னா, அப்போலவும் அப்பட்டமான பொய்ங்க, ஏங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள், இதெல்லாம் இல்லைன்னா கன்னட சினிமாவில் 3 வருஷம் அவங்களுக்கு தடையெல்லாம் போட்டாங்க. வந்து இப்போ அவங்க வேறு ஒரு லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, அவங்க பாட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் கடந்து போயிடுச்சு. இது ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்தவித உண்மையான ஆதாரமும் இல்லாமல் ஒரு விஷயத்தை பேசும்பொழுது, ஒன்றா ட்ராவல் பண்ணாங்க, ஒன்றா லிஃப்ட்டில் இருந்தாங்க, ஒரே மாதிரி பேசிக்கிட்டாங்க, அப்புறம் வாழ்த்து சொன்னாங்க, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தருடைய அரசியல் வாழ்க்கை வந்து கரும்புள்ளி பூசுறதெல்லாம் சரியான விஷயம்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுவும் குறிப்பாக விஜய் அரசியல் களத்துக்குள் வந்துட்டார்னா 2026 எலெக்ஷன் நெருங்க போகிறது, வந்துச்சு 1.5 வருஷம் இருக்குது அப்படின்னா ஆரம்பிச்சிட்டாங்க. இனி விஜய் உஷாராக இருக்க வேண்டும் என்பது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் வருங்க வந்து ஒவ்வொரு விஷயமா இப்போ ஒவ்வொன்றா எடுத்து, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஐடி விங் இருக்குது. நான் பொதுவாக சொல்கிறேன், ஏன்னா விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் ஒரு ஐடி விங் இருக்குது. அதுவும் வந்து இப்போ வந்து நீங்கள் இளைஞர்கள் மத்தியில், அதுவும் வந்து லேடிஸ் ஓட்டு உங்களுக்கு ஒரு கணிசமான ஓட்டு இருக்குன்ற மாதிரியான ஒரு புள்ளி விவரம் சொல்லும் பொழுது, இது மாதிரியான ஒரு தனி மனித தாக்குதல், உங்கள் இமேஜ் மேலே தாக்குதல், இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் மாரி நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த தனி விமானத்தில் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்தில் பயணம் செய்தவர்களில் ஒரு 6 பேரில் ஒருத்தர் வந்து பிஜேபியை சேர்ந்தவர், அவர் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அவர் பேர் வந்து ராஜேந்திரன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, விஜயோடைய பர்சனல் டிரைவர். அவர் டிரைவரை தாண்டி விஜயோடைய ஒரு குடும்ப நண்பர். கிட்டத்தட்ட 40 வருடம் விஜய்க்கு அவர் தான் டிரைவர். விஜய் வந்து ரொம்ப கார் ஓட்டுறதில் ரொம்ப பயங்கர, அப்போது அந்த காலகட்டங்களில் ரொம்ப கார் பிரியர் வந்து ஓட்டுறதில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எஸ்ஏசி ஒரு தடவை சொல்லியிருக்காரு வந்து, அவர் விஜயோட படம் ஏதாவது ரிலீஸ் ஆனால் அந்த பெட்டி இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் வேளாங்கண்ணி மாதா முன்னாடி வச்சுட்டு வேண்டுதல் பண்ணிட்டு திரும்ப வருவாங்க. அப்போ ராஜேந்திரன் தான் வண்டி ஓட்டின்னு போவார். போனவுடனே அப்படியே எஸ்ஏசி கொஞ்சம் தூரம் அப்படியே தூங்குற, செங்கல்பட்டு தாண்ட பிறகு தூங்கின உடனே, அண்ணா கொஞ்சம் கொடுங்க, நான் வண்டி ஓட்டுறேன்னு சொல்லி சீட்டு மாதிரி வண்டி ஓட்ட ஆரம்பிச்சுன்னு இடையில எங்கேயாவது எழுந்துக்கிட்டாருன்னா எஸ்ஏசி அவ்வளோ சத்தம் போடுவார். ராஜேந்திரன், என்ன ராஜேந்திரன் சின்ன பையன் அவன் தான் கேட்குறான்னா நீங்கள் என்ன அப்படின்ட்டு வந்து, அப்புறம் சாரி சார்னா, அப்புறம் விஜய் வந்து என்னால் நீங்கள் திட்டு வாங்கிட்டீங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு டிரைவரை தாண்டி ஒரு குடும்ப நண்பர், ஒரு நட்பானவர், தன்னுடைய உறவினர் மாதிரி அவர் வச்சுக்கிட்டு இருக்கார். அந்த ராஜேந்திரன் தான் அவர். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா வந்து, ஒரு கட்டத்தில் தன்னுடைய தந்தை எஸ்ஏசியை விட்டு விஜய் பிரிஞ்சு வந்தப்போ அவங்க கூடலாம் இருந்தாங்களே இந்த மன்ற தலைவர்கள், மன்ற செயலாளர்கள், மற்றவங்க பார்த்துக்கிட்டவங்களாம், இவங்கெல்லாம் எஸ்ஏசி ஆட்கள், தன்னுடைய அப்பாவுடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளியேற்றணும் போது ராஜேந்திரன் மட்டும் வச்சுக்கிட்டாரு. ராஜேந்திரன் நம்பிக்கைக்குரிய அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் பிடிச்சி போயிடுச்சு. எங்கே போனாலும் விஜய் போனால் அவர் தான் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார். வந்து ஒரு நல்ல மனிதரும் கூட. வந்து நீங்கள் அட்லி திரைப்படத்தில் மொட்டை ராஜேந்திரனுக்கு ஆக்சுவலாக இந்த ராஜேந்திரனை வச்சு தான் பேரே வச்சு தான் வந்து ராஜேந்திரன் அப்படின்னு வரீங்களா, அதெல்லாம் அங்கே வச்சு தான். அதுக்கு விஜயே சொல்லிட்டு இருந்தான், பேசாத ராஜேந்திரன் நடிக்க வச்சிருக்கலாம் பொழுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்து, ராஜேந்திரன் எந்த அளவுக்கு முக்கியமானவர் அப்படின்னு எனக்கு கிடைச்ச தகவல்னா, அவருடைய மகள் திருமணத்திற்கு விஜய்கிட்ட எந்த உதவியும் கேட்காத போது விஜயே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து அவரே தலைமை தாங்கி அந்த திருமணத்தை நடத்தியிருக்காரு. சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா,
எது எது என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் தூக்கி போட்டு அடித்து விஜயோடைய இமேஜை காலி பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் மீறி கண்டிப்பாக விஜய்க்கு நான் சொல்ல வருவது என்னென்னா, நீங்கள் த்ரிஷா கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க, தனி விமானத்தில் போங்க, என்ன வேணாலும் பண்ணிங்க. ஒரு நடிகராக தவேகானுடைய தலைவராக, அரசியல் தலைவராக வந்தாச்சு அப்படின் பொழுது, ஒரு பொது நிகழ்ச்சி, ஒரு பொதுவான விஷயம், ஒரு மக்களுக்கு ஒரு துயர் ஏற்படும் பொழுது நீங்கள் களத்திற்கு நேரடியாக சென்று ஆக வேண்டும். அதுக்கு நீங்கள் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமுனை கூட்டத்தில் 1000 விளக்கங்கள் சொன்னாலும் இந்த சமூகம் நீங்கள் திரையில் பார்த்தவங்களை பிரம்மாண்டமான ஒரு ஸ்டாரை எங்கள் ரோட்டில் பார்க்கணும், எங்கள் தெருவில் பார்க்கணும், எங்கள் வீட்டு முன்னாடி பார்க்கணும்ட்டு அவங்களுடைய ஆசை. நிச்சயமாக 2025 ஜனவரியிலிருந்து உங்களுடைய அந்த அரசியல் பயணம் மக்களை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும். இருக்கும் பொழுது இன்னும் நெருங்க உங்களுடைய செயல்பாடுகள் இன்னும் நெருங்க உங்கள் மீதான விமர்சனங்கள், நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க அப்படின்ட்டு கழுகு பார்வையோடு பார்த்து உங்களை அடிக்கிறதுக்கு ஒரு டீம் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இதையெல்லாம் தாண்டி அரசியல் களத்திற்குள் விஜய் ஒரு டஃப் கொடுக்குற ஒரு சக்தியாக 2026 வருவார் என்பது என்னுடைய கணிப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.